அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நீதி கட்சி பத்தி பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். பார்ட் 1 வீடியோல செய்தித்தாள் தொடங்குறது, அப்புறம் நீதி கட்சி எதிர்ப்பு அதெல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னும் நீதி கட்சின்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக தமிழ்நாட்டு வரலாறுல வெங்கடேஷன் எழுதிய அந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ வாங்க நம்ம பார்ட் 2ல கன்டினியூ பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம்னா, சவுத் போரா கமிட்டி மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில வாக்கு வரைவு திட்டத்தை தயாரிப்பதற்காக சவுத் பாரோ கமிட்டின்றது அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த கமிட்டியில பார்த்தீங்கன்னா, நாயர் கமிட்டி இல்ல. ஆனால் நாயர் கமிட்டியில் வி.எஸ். சீனிவாச சாஸ்திரியும், சுரேந்திரன் பானர்ஜி மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். பிராமணர் அல்லாதோர் சார்பில் எவருமே இடம்பெறவில்லை. எனக்கு காரணம் எப்படி அவர் புறக்கணிச்சார் நாயர். இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த கமிட்டியில இடம்பெற்றிருக்காங்க. இப்போ சவுத் பாரா கமிட்டி வாக்குரிமை வரைவு திட்டத்திற்கு இந்த 2 பேர் மட்டும் தான் இடம்பெற்றிருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் யாரும் இல்லாதனால இந்த கமிட்டியை நாயர் வந்து புறக்கணிக்கிறார். யார் இருந்தாங்கன்னா, வி.எஸ். சீனிவாச சாஸ்திரியும், சுரேந்திரன் பானர்ஜி மட்டும் தான் இடம்பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கூட்டுத் தேர்வு குழு 1919 இந்திய அரசாங்க சட்டத்தை கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் கூட்டுத் தேர்வு குழு ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி 1919 அமைக்கிறாங்க. லண்டன் கூடிய இக்குழு ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, கோகோ அப்பாராவ் நாயுடு, எஸ்.கே. துளசிராம் ஆகிய 4 கொண்ட நீதி கட்சி தூது சென்றது. நீதி கட்சி 4 பேர் யார் யாருன்னா, ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, கோகோ அப்பாராவ் நாயுடு, எஸ்.கே. துளசிராம். இந்த கொஸ்டின் குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? என்னுடைய ப்ரூஃப் ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ள பார்த்துக்கலாம். அடுத்து இத்தூதுக்குழு அல்லாமல் அகில இந்திய நிலச்சுவந்தாரர் சங்கம் மற்றும் சென்னை ஜமீன்தார் சங்கம் சார்பாக ராமராயக்கரும் லண்டன் சென்றார். டாக்டர் நாயர் இறந்துறாரு. 1919 ஜூன் 17 இறந்துறாரு. ரெட்டி நாயுடு பதில் கலந்து கொள்றாரு. லிபரல் கட்சியின் ஆதரவை பெற்றனர். அடுத்து ஓகே, ஒத்துழையாமை ஆங்கில 1919 மாண்டேக் சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டம் 18 மார்ச் 10. யார் காந்தியை குழப்பத்தின் குருநாதர் என வர்ணித்தனர்? காந்தியை குழப்பத்தின் நீதி கட்சியினர் காந்தியின் குழப்பத்தை குருநாதர்னு வர்ணிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நீதி கட்சியின் பிரச்சார பிரிவுல ஜஸ்டிஸ் திராவிடன், ஆந்திர பிரகாஷ் நம்ம பார்ட் 1ல பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நான் லிங்க்ல ஷேர் பண்றேன். அதுபோல பத்திரிகைகள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எதிராக முடக்கி மரியாதாஸ் ரத்தினசுவாமி நீதி கட்சி பிரமுகர் மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் பிரசுரத்தில் காந்தி அவரது ஒத்துழையாமை இயக்கத்தை கடுமையாக விமர்சித்தார். நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தை கடுமையாக விமர்சித்தது. அதுபோன்ற மற்றொரு நீதி கட்சி தலைவர் ரெட்டி நாயுடு காந்தி இயக்கத்துக்கு எதிராக சூறாவளி சுற்றுப்பயணம். ரெட்டி நாயுடு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். காந்தி மீதான அவநம்பிக்கை. ஸோ காந்தி மீதான ஒரு அவநம்பிக்கை மேற்கொள்ளப்படுகிறது நீதி கட்சியால். காந்தி சென்னையில் 1921 பேசுறாரு. ஏப்ரல் மாதம் சென்னை வந்தார். ஏப்ரல் மாதம் சென்னை பிராமணர் கலாச்சாரத்தின் பெருமை பற்றியும் பிராமணர்கள் இந்திய பண்பாட்டுக்கு அளித்த பங்களிப்பு பற்றியும் உயர்வாக பேசினார். காந்தியின் இந்த பிராமணர் ஆதரவு பேச்சு நீதி கட்சிக்கு விடப்பட்ட சவாலாக இருந்தது. நீதி கட்சி பிராமணர் ஆதரவு சார்பாக அதன் எதிர்ப்பை தெரிவித்தது. காந்தி 1920 சென்னை பேச்சில் பிராமணரை பத்தி பேசுறாரு. அடுத்து நீதி கட்சி சேர்ந்த கந்தசாமி ரெட்டி யங் இந்தியா பத்திரிகை எழுதிய கடிதத்தில் பிராமணர்களிலிருந்து விலகி இருக்குமாறும் பிராமணர் அல்லாத பிரச்சனைகளில் குறுக்கிடாமல் இருக்குமாறும் காந்தியை கேட்டுக்கிறார். இந்த மாதிரி கோட் கொடுத்துட்டு யார் கேட்டாங்கன்னா கந்தசாமி ரெட்டி கேட்டார். பிராமணர்லேருந்து விலகி இருங்க, பிராமணர் இல்லாத பிரச்சனை குறுக்கிடாமல் இருக்கு அப்படின்னு காந்தி கேட்டுக்கிறார். ஏன்னா கந்தசாமி செட்டி யங் இந்தியா பத்திரிகை எழுதியிருக்காரு. அடுத்து சாதனையாளர்கள் அயோத்திதாசர் பத்தி 1845 1914. அயோத்திதாஸ் திராவிட இயக்கத்தின் முன்னோடி. இவர் தான் புதிய பாதைகள் முதல் தலித் தலைவர் அயோத்திதாசர். 1845 1914 இருக்கிறாரு. இவர் 1845 மே 20 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காத்தவராயன் என்ற கிராமத்தில் பறையர் குலத்தில் பிறந்தவர். இவருடைய தாத்தா அர்லிங்சன் பிரபு விடம் வேலை பார்த்தவர். தாத்தா காத்தவராயன் என்ற கிராமம் கிடையாது. ஆக்சுவலி என்ற கிராமத்தில் காத்தவராயன் இயற்பெயர்னு ஒரு புத்தகத்தில் இருக்கு. ஆனால் இவர் காத்தவராயன் என்ற கிராமத்தில் பறையர் குலத்தில் பிறந்தவர்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா இவருடைய இயற்பெயர் தான் காத்தவராயன்ட்டுன்னு டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். எது உண்மைன்னு தெரியல. 1870 நீலகிரி, தோதவார் மற்றும் பிற பழங்குடியினர் தங்க அங்கேயே 1876 அத்விததா சபா என்ற அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. திரு ஜான் ரத்தினம் அவர்கள் இணைந்து திராவிட பாண்டியன் வெளியிட்டார். திரு ஜான் ரத்தினம் அவருடைய சேர்ந்து திராவிட பாண்டியன் இதழையும் வெளியிட்டிருக்காரு. 1986 ஆண்டு தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்லார் என்ற அதிர்ச்சி தரக்கூடிய அசாதாரணமான புரட்சிகரமான பிரகடனத்தை செஞ்சு வெளியிட்டவர் இவர் தான். அதுபோல 1891 ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவித்து 1991 மக்கள் கணிட்ட போது சாதியற்ற திராவிடன் எழுதுங்க அப்படின்ற தெரிவிச்சவரும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு இவர். அடுத்து இவர் இலங்கை செல்லும் கர்னல் ஹால்கர் புத்த மதத்தை மாறுவதாக பேசினார். அவர் சென்னை திரும்பிய அவர் 1998 சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கார். இந்திய புத்த சபை என்று இந்த சங்கங்கள் கூட்டமைப்பை இந்திய புத்த சபை என்றும் அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? இது 1907 ஒரு பைசா தமிழ் என்ற செய்தித்தாளையும் வெளியிட்டிருக்காரு. அவர் இறக்குறவருக்கு இந்த ஒரு பைசா தமிழ் வந்துச்சு. அடுத்து 1914 69வது வயதில் இவர் இயற்கையிருந்தார். அயோத்திதாசர் 69வது வயதில் இயற்கையிருந்தார். அதுபோல இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகு தமிழரசன் சித்த வைத்திய ஆராய்ச்சி மையத்தை துவங்க வேண்டும் என்று போராடினார். இவற்றின் விளைவாக 2005 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னையில் சித்த வைத்திய ஆய்வு மையம் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் திறந்ததை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இரட்டைமலை சீனிவாசன் 1860 1945. இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாசன் மைத்துனர் ரிலேஷன் தான். இருவரும் தலித் முன்னெடுக்க வாழ்ந்தார். 31 வயது பரையர் மகாஜன சபை என்றதை 1991 தொடங்கினார். அது பின்னர் தான் ஆதி திராவிட மகாஜன சபையாக இருந்துச்சு. திராவிடர் என்ற சொல்லை இணைத்துக் கொண்டு குறிப்பிடத்தக்கது 1993 ஆண்டு பறையன் என்ற 4 பக்க செய்தி பத்திரிகை. அந்த செய்தி பத்திரிகை கடுமையான நெருப்பு மூலமா ₹100 அபராதம் 1996 அவர் கட்டியிருக்காரு. இரட்டைமலை சீனிவாசன் 1891 ஆதி அமைப்பு அந்த பறையர் மகாஜன அமைப்பை தோற்றுவித்தார். இந்த அமைப்பு தான் பின்னர் ஆதி திராவிட மகாஜன சபை என்று அழைக்கப்பட்டது. இவரோட அமைப்பு திராவிடர் என்ற சொல்லை இணைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. திராவிடர் ஏன்னா அவருடைய அயோத்திதாசரும் அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்தார். 1893 ஆண்டு பறையன் என்ற 4 பக்க செய்தித்தாளை துவக்கினார். இவர் கடுமையாக எதிர்ப்பது ₹100 1996 கட்டுறாரு. ஓகேங்களா? அபராதம் கட்டுறார். நீதி கட்சி ஆதரவாளர் இரட்டைமலை சீனிவாசன் நீதி கட்சியின் பிராமணர் இயக்கத்தை ஆதரித்தார். 1917 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் மாநாட்டில் கலந்து கொண்டார். ஓகேங்களா? முதல் பிராமணர் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது. ராமராயகரின் தலைமையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்டார். கூட்டுல கேட்பாங்க, இரட்டைமலை சீனிவாசன் முதல் பிராமணர் மாநாட்டில் கலந்து கொண்டாரா இல்லையா என்ற கூட்டுறல் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இரட்டைமலை சீனிவாசன் போராட்டத்தில் முதல் வட்டமேஜை 1930 முதல் வட்டமேஜை மாநாட்டில் கலந்திருக்கிறார். அம்பேத்கர் கலந்து கொண்டார். இவர் MC ராஜா அம்பேத்கர் 1932 இவர் MC ராஜா அம்பேத்கர் ஆகியோர் 1932 காந்தி துவங்கிய தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்து உடனே விலகிட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்து ஓட்டேரியில் உரிமை களம் என்ற பெயரில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. இவர் சிலையில் இருந்து 2009 சிறந்து வச்சாங்க. ஓட்டேரியில உரிமை களம். ஓகேங்களா? அடுத்து டாக்டர் நடேச முதலியார் இவரை பத்தி பார்க்கணும். 1875 1937 இவர் மரணம். சி நடேசன் சென்னை திருவள்ளிக்கேணியில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார். 1975 பிறக்கிறாரு. மருத்துவ மனித சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு துவங்கினார் 1912. அதில் செயலாளர் இருந்தார் நம்ம பார்த்தோம். சென்னை திராவிட சபை என்ற பெயர் மாற்றம் 1914 இருந்துச்சு. இவர் தான் திராவிடர் விருதி என்றும் துவங்கினார். சமரச செல்வர் ஏன் சொல்றேன்னா பிடி தியாகராஜ செட்டிக்கும் டாக்டர் TM என்ற 2 பேருக்கும் பிரச்சனைகள் ஊரணியில் பிரச்சனை நடந்தத இவர் சமரச செல்வர் யாருன்னு கேட்பாங்க. ஜி நடேச முதலியார்ன்றத மறக்கக்கூடாது. தோற்றா கர்த்தா இவங்க 3 பேர் சேர்ந்தான். நடேச முதலியார், TM நாயர், PT தியாகராஜ செட்டியார் மூவரும் மொத்தமான முடியும் சென்னையில் செல்வாக்குடன் எத்திராஜ் முதலியார் நிலையத்தில் கூடி பிராமணர்களுக்கான ஒரு சித்திய அமைப்பை தொடங்கினாங்க. நடுநிலைன்றவர் நடேச முதலியார் நடுநிலையின் தவறாதவர் கொண்ட சீர்திருத்தவாதி. 1924 சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சியின் வேட்பாளர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்ற நிறைய ஒரு நீதி கட்சிக்கு மிக முக்கியமான ஆள் நடேச முதலியார். ஓகேங்களா? தீர சத்தியமூர்த்தியின் தலைமையில் திறமையாக செயல்பட்ட சுயராஜ் கட்சியின் சாதனைகளை பாராட்டினார் இவர் தீர சத்தியமூர்த்தி.
நீதியை நிலைநாட்டியவர் நடேச முதலியார். தோற்றகர்த்தார், நீதியை நிலைநாட்டியவர், சமரச செல்வர் ஆகிய பட்டப்பெயர்களும் அவருக்கு நிறைய சூடப்பட்டிருக்குது. 1929ஆம் ஆண்டு நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார் டாக்டர் நடேச முதலியார். தான் பிராமணர் நீதி கட்சி உறுப்பினர் சேர்ப்பது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1937ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுக்குள்ளவே 62 வயதுல அவர் காலமானார். ஓகேங்களா. இது திராவிடர் விருதி தான் இவருடைய மெயின் கான்செப்ட். சமரச சித்தர் என்றும் அழைக்கப்படுறாங்க. பாத்தீங்களா, அதே இந்த நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். இந்த கொஸ்டின் தான் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். தென்னிந்திய என்னன்னா கூற்று காரணம். தென்னிந்திய பிரபலம் என்ற நூலில் ஆசிரியர் K.M. பாலசுப்ரமணியன் டாக்டர் நடேச முதலியார் மகாத்மா காந்தியை ஒப்பிட்டு இருந்தார். ஏன் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மேலவே கொடுத்துருக்காங்க பத்தியா. நீதி கட்சி நிறையமாக திகழ்ந்த நடேச அன்புக்கும் பண்புக்கும் உறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மை எடுத்துக்காட்டாக இருந்தார். அப்படியே கூற்று 555வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். நான் அதையும் பின் பண்றேன். ஓகேங்களா. இது அப்படியே குரூப் 4ல கேட்டாங்க. குரூப் 4ல கேட்டது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென்னிந்திய பிரபலங்கள் எழுதியதுன்னா K.M. பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன்றத மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படியே இந்த செட் ஆஃப் எடுத்து அந்த குரூப் 4ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து T.M. நாயர். T.M. நாயர் வந்து மாதவன் அவர் பெயர் தான். தீரூர் தார்வத் நாயர் குடும்பம். தீரூர் மாதவ நாயர் தான் T.M. நாயர். தீரூர் மாதவ நாயர் தான் டெபுட்டி முனிசி. இவங்க எல்லாமே பணக்கார குடும்ப ஃபேமிலி. மருத்துவ மேதை. 1982 டாக்டர் மாதவன் ஆராய்ச்சி செய்தார். வேலை பற்றி அவர் 1996 அடுத்து அகில இந்திய காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. 1907 சித்தூர் என்று நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார் நாயர். டாக்டர் T.M. நாயர் வந்து சகலாலா வல்லவர். 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றினார். 2004 2016 வந்து சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றிருக்கார். தொழில் கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் 2008. அடுத்து 2012 நாயர் சென்னை சட்டமன்ற மேலிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் உலகப் போரில் போது SS மதராஸ் கப்பலின் மருத்துவ பணியாக சேர்ந்தாங்க. போர் முடிந்தவுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் கேசர்-இ-ஹிந்து என்ற பதக்கமும் போர் சேவை புரிந்ததுக்காக வார் சர்வீஸ் மெடலும் கொடுத்துச்சு. யாருக்கு? T.M. நாயருக்கு. நீதி கட்சி நாயர். தென்னிந்திய அந்த கூட்டம் தோற்றுவித்ததில் ஒரு பங்கு. திராவிட நாகரிகத்தின் தனிச்சிறப்பு தன்மை பிறப்பால் மனிதனுக்கு இடையே வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். டாக்டர் T.M. நாயர் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பின் ஜஸ்டிஸ் ஆங்கில பத்திரிகை தலைமை ஆசிரியராக இருந்தார் என்பதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 1919 ஜூலை 17 51 வயதில் ஒரு உயிரிழந்தார். நடேச முதலியார் தியாகராஜ செட்டி. நடேச முதலியார் ஒரு தமிழ், தியாகராஜ செட்டி தெலுங்கு, நாயர் ஒரு மலையாளம். மூவரும் சேர்ந்து ஒரு நீதி கட்சி தற்கால தமிழ்நாட்டு வரலாற்று ஒரு மைல்கல்லாக அமைந்ததுன்றதை நம்ம மறக்க முடியாது. ஆங்கில பித்தர்ன்றது குறை கூறினாங்க. இவர் வந்து ஆங்கில பித்தர். நாயர் தான் T.M. நாயர் ஆங்கில பித்தர். சரிங்களா. 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு நாயரை பெருமைப்படுத்தி அஞ்சல் தலை வெளியிட்டது. சுருங்க டாக்டர் T.M. நாயர் சமூக நீதி காவலர்கள் ஒருவர். டாக்டர் T.M. நாயர் காலத்தில் தேசியவாதிகளில் முக்கியமான பிராமண அல்லாத தேசியவாதி என்பது பெரியாரின் கணிப்பு. T.M. நாயர் பத்தி பெரியார் வந்து பெருமையா பேசியிருக்காரு. ஸோ அதையும் கொஸ்டினை கேள்வியை கேட்பாங்க. அடுத்து P.T. தியாகராய செட்டி. இவரும் செல்வாகும் 1952 ஏப்ரல் 27 பிறந்திருக்காரு. 1982 1992 சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக தலைவராக இருந்திருக்கிறார். வணிக வேந்தர். ஒரு தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவித்து அந்த தலைவராக வந்திருக்கார். 1910 1921 வரைக்கும் தியாகராய செட்டி தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அதுபோல் 1909 நம்ம பார்ட் 1ல பார்த்துருக்கோம். P. சுப்பிரமணியம், M. புருஷோத்தம் நாயுடு மகன் சென்னை பிராமணாதார் சங்கத்தை தொடங்கி சேருவதில் தியாகராஜன் ஃபர்ஸ்ட் ஆர்வம் காட்டலாம். ஆனால் 1912 டாக்டர் C. நடேசனார் சென்னை ஐக்கியம் சேர்ந்தார். பட் T.M. நாயர் வந்து சென்னை பிராமணாதார் சங்கத்துல வந்து அவ்வளோ இன்வால்மெண்டா வரல. 1912 டாக்டர் C. நடேசனார் சென்னை ஐக்கிய மெட்ராஸ் யூனியன் லீக்ல சேர்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1916 நவம்பர் 20 வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் வெளியிட்டவரும் இவர் தான். நம்ம பார்வையிலையும் பார்த்துட்டோம். தியாகராய செட்டி முடிச்சுடா மன்னன். ஏன்னா 1917ஆம் ஆண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின் 8 வருஷம் அவர் கட்சியின் முடிசூடா மன்னராகவே தேர்ந்தார். இவருடைய பீரியடில் மதிய உணவு திட்டம் 1921 அறிமுகப்படுத்தப்பட்டது. முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
பி.டி. தியாகராஜ செட்டி 1925 ஜூன் 30ஆம் தேதி 75 வயதில் வெள்ளுடை வேந்தர் தியாகராஜ செட்டி வெள்ளுடை வேந்தர் மரணம் காலமானார். தியாகராஜ செட்டி ஆங்கில அரசாங்க ஆதரவாளர். பிரிட்டிஷ் அரசாங்க இவரது சேவை பாராட்டி திவான் பகதூர் பட்டத்தையும் 1915 சர் பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்த 1924 பெருமைப்படுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நீதி கட்சி பார்ட் 2 முடிஞ்சிச்சு. ஸோ இனிவரும் காலில் என்னென்ன வீடியோ பார்ப்போன்றதை நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.